வணக்கம். தி டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து வரலாற்று பாடம் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பாடங்கள் பார்த்தாச்சு. இப்போ இது 3வது அலகுல பார்க்குறோம். பாடத்தோட பேர் சிந்துவெளி நாகரிகம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கற்றல் நோக்கங்கள் கொடுத்திருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகத்துக்கும் மற்ற அந்த காலகட்டத்தில் சமகால நாகரிகங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாகரிக மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக காலக்கோடு கொடுத்துருக்காங்க. உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நாகரிகம் கொடுத்துருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாகரிகம் கொடுத்துருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம் பாருங்கள், 3500 2000 3500 2000 இந்த காலகட்டம் தான் மெசபடோமியா நாகரிகம். இது பொது ஆண்டுக்கு முன் 3500 2000 மெசபடோமியா நாகரிகம். அடுத்ததான் எகிப்து நாகரிகம். இது பொது ஆண்டுக்கு முன் 3100 1100 பொது ஆண்டுக்கு முன் 3100 1100 வரைக்கும் எகிப்து நாகரிகம். அடுத்ததான் சீன நாகரிகம். இது பொது ஆண்டுக்கு முன் 1700 1122 வரைக்கும். பொது ஆண்டுக்கு முன் 1700 1122 வரைக்கும். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம். இது முக்கியமானது 3300 1900. பொது ஆண்டுக்கு முன் 3300 1900. திரும்ப சொல்கிறேன். மெசபடோமியா நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் 3500 2000 வரைக்கும். எகிப்து நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் 3100 1100. அடுத்ததாக சீன நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் 1700 1122. அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் 3300 1900. மேலே குறிப்பிட்ட அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள். அப்போது இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக காலக்கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக தான் வாழ்ந்தாங்க. அந்த குழுக்கள் இருந்து தான் சமுதாயங்கள் உருவானுச்சு. அதுக்கப்புறம் அதுதான் சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகமானுச்சுன்னு சொல்கிறாங்க. முதல்ல குழுக்கள், அதுக்கப்புறம் சமுதாயங்கள், அதுக்கப்புறம் சமூகமானுச்சு, அதுக்கப்புறம் தான் நாகரிகம்லாம் வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் அவங்களோட குடியேற்றங்களாக நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். வளமான மண் இருந்துச்சு. ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிக்கிறதுக்கும் கால்நடைகளோட தேவைகளுக்கும் நீர் பாசனத்துக்கும் பயன்பட்டுச்சு. போக்குவரத்துக்கு ஏற்ற வடிகளாக ஆறுகள் இருந்தது. இந்த காரணங்களுக்காக தான் ஆறுகள் அந்த ஆற்றங்கரைகளை தங்களோட இடப்பகுதியாக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, மனிதர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தது ஹரப்பா புதையுண்ட நகரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் தெரிஞ்சுக்கோங்க, ஹரப்பான்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது மீனிங். ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆங்கிலேயர் அவரோட நூலில் விவரிச்சிருக்காரு. அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர், ஆராய்ச்சியாளர். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹரப்பாவோட நகரத்தோட இடிபாடுகளை முதல்ல யார் கண்டுபிடிச்சா, அவரோட பேர் பார்த்துக்கோங்க, சார்லஸ் மேசன். இவர் ஆங்கிலேயர். அவர் அவரோட நூலில் சொல்லியிருக்காரு. அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு படை வீரர், ஆராய்ச்சியாளர். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருக்கிறத பார்த்தாரு. எங்கே பார்வையிட்டாரு பார்த்துக்கோங்க, பாகிஸ்தானில் உள்ள இப்போ இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் பார்வையிட்டப்போ தான் சில செங்கல் திட்டுகள் இருக்கிறத பார்த்தாரு. ஸோ அப்போது அது இந்தியாவோட வடமேற்கு பகுதி. பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த பகுதி பாகிஸ்தானில் இருக்குது.
அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை வந்து உயரமான சுவர்களோடையும் கோபுரங்களோடையும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை வந்து உயரமான சுவரோட கோபுரங்களோட ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னார். யார்? சார்லஸ் மேசன் வந்து சொன்னதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம். சார்லஸ் மேசன் சொன்னது தான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம். அடுத்தது பார்க்கலாம். 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறியப்பட்டது. அப்போ 1856 பொறியாளர்கள் வந்து லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக நிலத்தை தோண்டியிருக்காங்க. அப்போ வந்து அதிகமான சுட்ட செங்கற்கள் வந்து கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அந்த சுட்ட செங்கற்களோட முக்கியத்துவத்தை தெரியாமல் அவங்க வந்து அதை வந்து ரயில் பாதைக்கு இடையில போடப்படுற கற்களுக்கு பதிலாக வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ 1920 அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தோட எஞ்சிய பகுதியில் உலகத்தோட பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்ததா 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே வந்து பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. யார்? ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அது ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். ரெண்டுமே வந்து ஒரு பெரிய நாகரிகம் தான், ஆனால் வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் ஜான் மார்ஷல். அடுத்ததா ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனால ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலையும் வந்து மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்பாண்டங்களுக்கு இடையே ஒரு சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. அந்த வேறுபாட்டின் மூலமாக என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸ் பாருங்க. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரமாகும். அப்போ நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த வார்த்தையிலிருந்து வந்ததுன்னா சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த சிவிஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி வார்த்தை. இதோட பொருள் என்னன்னா நகரம். பார்த்துக்கோங்க, நாகரிகம் சிவிஸ்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. அந்த சிவிஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி வார்த்தை. அதோட பொருள் வந்து நகரம். அடுத்ததா தொல்லியலாளர்களை வந்து எப்படி வந்து புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாம் வந்து ஆராய்ந்து அது பயன்படுத்தப்பட்ட காலத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எந்த காலத்தில் அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காலத்தை வச்சு இவங்க வந்து புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க. இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில இடங்கள் வந்து இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும், அதை பயன்படுத்தி இவங்க வந்து புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களோட மேற்பரப்பை தெரிஞ்சுக்கிறாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்யறதுக்கு காந்த புல வருடியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எதெல்லாம் சொல்கிறாங்க, அங்கே கிடைத்த பொருள்கள் வந்து அந்த எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க, வான்வழி புகைப்படங்களை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது நிலத்தடி ஆய்வு பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் ஸ்கேனரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து ரேடார் கருவி மூலமாக இந்த தொல்பொருள் புதையுண்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் வந்து இந்திய தொல்லியல் துறையை பற்றி கொடுத்துருக்காங்க. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியோட நிறுவப்பட்டது. ஸோ எப்போ, எந்த வருடம்? 1861. யாரால? அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறதுனால நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் புதுதில்லியில் இருக்குது. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம் புதுதில்லி தெரிஞ்சால் போதும். 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காமால் புதுதில்லியில் நிறுவப்பட்டது. சரி, நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் புதுதில்லி. வீடியோ முழுமையாக பாருங்கள், ஒரு பாடம் படித்ததான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட கால வரையறை கொடுத்துருக்காங்க. புவி எல்லை வந்து தெற்கு ஆசியா, காலப்பகுதி வந்து வெண்கல காலம்,
காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 3300லிருந்து 1900. இது வந்து எப்படி டிசைட் பண்ணாங்கன்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா முடிவு செய்யப்பட்டது. பரப்பு வந்து 13,00,000 சதுர கிலோமீட்டர். நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை இருந்திருக்கு. இப்போ சிந்துவெளி நாகரிகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட புவி எல்லை வந்து தெற்காசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 3300லிருந்து 1900. 13,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. ஒரு பெரிய நகரங்கள் கேட்டால் 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமங்கள் வந்து 200க்கு மேலே இருந்திருக்கு. அடுத்ததா வெண்கல காலம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம்தான் வெண்கல காலம். இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைக்குள்ள ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னு பாருங்க. மந்தா, மிட்டத்தாய், ராக்கி கர்கி, ஹரப்பா, காலிபங்கன், கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரா, கோட்டிஜி, அம்ரி, தோலவிரா, லோத்தல். இது எல்லாமே வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்கள். திரும்ப இந்த இடங்களை சொல்கிறேன். மந்தா, ராக்கி கர்கி, மிட்டத்தாய், காலிபங்கன், ஹரப்பா, கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரா, அம்ரி, கோட்டிஜி, தோலவிரா, லோத்தல். அடுத்ததா நகர நாகரிகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லலாம். அதற்கான காரணங்கள் வந்து சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்திருக்கு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் அதிகமான முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் இருந்திருக்கு. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இருந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க, நகரங்கள்லாம் திட்டமிட்டு தான் இருந்திருக்கு. தூய்மைக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எடைகள் அளவீடுகளாக இருந்திருக்கு. விவசாயத்துக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்ததாக ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பு அம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு தான். நகரம் வந்து திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது சொல்கிறாங்க. 2 பகுதியிலாக இருந்திருக்கு. அந்த 2 பகுதிகளையும் பார்க்கலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க, 2 பகுதியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்று வந்து கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியிலையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முதலாவதா மேல் நகர அமைப்பை பற்றி பார்க்கலாம். நகரத்தோட மேற்கு பகுதி எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு. அது வந்து கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. நகர நிர்வாகிகள் தான் இதை வந்து பயன்படுத்தினாங்க. பெருங்குளம் இருந்தது, தானிய களஞ்சியம் இருந்தது. அப்போ மேல் நகர அமைப்பில் தான் இதெல்லாம் இருந்திருக்கு. நகர நிர்வாகிகள் தான் அந்த இடங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நகரத்தோட மேற்கு பகுதி உயரமாக இருந்திருக்கு. அதை வந்து கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க. பெருங்குளம், தானிய களஞ்சியம் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. அடுத்ததா கீழ் நகர அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நகரத்தோட கிழக்கு பகுதி வந்து சற்று தாழ்ந்த உயரமாக இருந்துச்சு. ஆனால் அதிக பரப்பளவு கொண்டதாக இருந்துச்சு. இது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. ஏற்கனவே பார்த்தோம், மேல் நகர அமைப்பு வந்து யார் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா நகர நிர்வாகிகள் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதே வந்து கீழ் நகர அமைப்பு வந்து யார் பயன்படுத்தினாங்கன்னா பொதுமக்கள் வசிக்கிற இடமா இருந்திருக்கு. இது வந்து தாழ்ந்த உயரம் கொண்டதாக இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி. இந்த இடத்த வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடின்னு சொல்கிறாங்க. இந்த மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அப்போ மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இது வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கே வந்து கிடைச்சிருக்கு. பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது, மெஹர்கர் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. இங்கே வந்து மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்க்கலாம்.
அடுத்ததா தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது. அப்ப தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்புல இருந்திருக்கு. தெருக்கள் நேரா அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றிருக்கு. ஒன்றை ஒன்று செங்கோணத்துல வெட்டி கொள்ளும்படி இருந்திருக்கு. அடுத்ததா சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாக இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களோட 2 ஓரங்களிலும் சீரா அமைக்கப்பட்டிருக்கு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதா இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் வந்து பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கு. அடுத்ததா வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருக்கு. சூரிய வெப்பத்துல உலர வைக்கப்பட்ட செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் வந்து சீரான அளவுகளுடையதா இருந்திருக்கு. கூரைகள் வந்து சமதளமா இருந்திருக்கு. பொதுவா வீடு அந்த தெரு அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பு, தெருக்கள் வந்து நேராக இருந்திருக்கு. அடுத்தது சாலைகள் அகலமாக இருந்திருக்கு. வீடுகள் வந்து தெருக்களோட 2 ஓரங்கள்லையும் இருந்திருக்கு. மாடி வீடெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. இப்போ அரண்மனை இருக்கிறதுக்கான எவிடன்ஸோ வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதுக்கான எவிடன்ஸோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏன்னா அது வந்து வலுவானது, கடினமானது, நிலைத்து நிற்கக்கூடியது, நெருப்பை கூட தாங்குறது, அது வந்து நீரில் கரையாது. அவ்வளோதான். அடுத்தது வந்து கழிவு நீர் அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ எல்லா நகரங்கள்லையுமே மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு. வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்துச்சு. வடிகற்கள் வந்து செங்கற்களை கொண்டு மூடப்பட்டிருக்கு. இந்த போட்டோவில் பார்த்தா தெரியும், செங்கற்களை வச்சு மூடி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்ததா வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துறது துளைகள்லாம் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கழிவுநீர் தேங்காமல் இருக்கிறதுக்காண்டி லேசாக ஒரு மென் சரிவு மாதிரிக்கு இருந்திருக்கு, சரிவு இருந்திருக்கு. அதனால அந்த கழிவுநீர் தேங்காமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பிளான்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு நகரம் எப்படி இருக்குமோ அப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ கழிவுநீர் வந்து அந்த குழாய்கள் மூலமாக ஒரு முக்கிய வடிகால்களை போகிற மாதிரிக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலையுமே திடக்கழிவுகளை தேக்கிறதுக்கான குழிகள் இருந்திருக்கு. அது வந்து திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றிருக்கு. திடக்கழிவுகளை தேக்கிறதுக்காக குழிகளை வெட்டி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து பெருங்குளம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்ற செவ்வக வடிவத்தில் அமைஞ்சிருந்த ஒரு நீர்த்தேக்கம். அப்போ எந்த வடிவத்தில் அமைஞ்சிருதுன்னு கேட்டால் செவ்வக வடிவத்தில். இது வந்து நகரோட நடுவில் அமைக்கப்பட்டிருக்கு. நீர் கசியாத கட்டுமானத்திற்காக ரொம்ப பழமையான சான்றுனா இந்த பெருங்குளத்தை சொல்லலாம். இந்த குளத்தோட சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக சுவரிலையும் தளத்திலையும் பல அடுக்குகள் வந்து இயற்கை தார் வச்சு பூசியிருக்காங்க. நீர் கசியாமல் இருக்கிற மாதிரிக்க பூசியிருக்காங்க. அடுத்ததாக வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்லறதுக்காக படிக்கட்டுகளை அமைச்சிருக்காங்க. குளத்தோட பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்திருக்கு. அருகில் உள்ள கிணற்றுல இருந்து நீர் இறைக்கப்பட்டு அதுதான் வந்து அந்த பெருங்குளத்தை நிரப்பியிருக்காங்க. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறதுக்கும் செஞ்சிருந்தாங்க, வழிகள் வந்து செஞ்சிருந்தாங்க. அடுத்ததான் வந்து தானிய களஞ்சியம் பற்றி பார்க்கலாம். இந்த தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இது வந்து தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகைகளோட மிச்சங்கள் வந்து சிதறி காணப்பட்டுச்சு. தானிய களஞ்சியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து எங்கே தானிய களஞ்சியம் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புது புக்கை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் உள்ளது முக்கியமாக பார்த்துக்கோங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கார்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கி கார்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. அப்போ தானிய களஞ்சியம் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கார்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து கட்டடங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் வந்து கூட்ட அரங்கு. இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு
பரந்து விரிந்த கூடமாகும். 20 தூண் 4 வரிசைகளை கொண்டு ஒரு பரந்து விரிந்த கூடம். இந்த கூடம் எங்க இருந்தது? மொஹஞ்சதாரோவில். அடுத்ததா வந்து வணிகம் மற்றும் போக்குவரத்து கொடுத்துருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து பெரிய வணிகர்களாக இருந்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவைகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பொருள்களோட நீளத்தை அளவிடுறதுக்காக அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து சக்கர வண்டிகளை பயன்படுத்தினாங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து அளவுகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சக்கர வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வந்து மெசபடோமியாவோட விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்கால ஈராக், குவைத், சிரியா இந்த பகுதிகளை குறிக்கிற பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளை கிடைச்சிருக்கிறது இதை உறுதிப்படுத்துது. அப்போ மெசபடோமியாவோட ஒரு கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைச்சிருக்கு. அது என்ன இடம்னா இப்போ வந்து அந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா ஈராக், குவைத், சிரியா இதுதான் வந்து பண்டைய மெசபடோமியான்னு சொல்கிறாங்க. அந்த பகுதிகளில் சுமேர் பகுதியில் அந்த சிந்துவெளி முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு. இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா மெசபடோமியாவோட இவங்க வந்து விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா சுமேரியாவோட அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் வந்து நாரம்சின். இவர் என்ன பண்ணாருன்னா சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகள் வாங்கியதா குறிப்பெழுதியிருக்காரு. அப்போ சுமேரியாவோட அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன், அவரோட பேர் பார்த்துக்கோங்க, நாரம்சின். இவர் வந்து சிந்துவெளி பகுதிகளில் மெலுக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அணிகளை வாங்கியிருக்காரா குறிப்பெழுதியிருக்காரு. இது மூலமாலாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து வணிகம் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவரோட அரசன் பேர் வந்து நாரம்சின். இவர் எங்கேருந்து வந்து அணிகலன் வாங்கினாருன்னா மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்காரு. அடுத்ததா பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதிகளும் காணப்படுது. பாரசீக வளைகுடா, மெசபடோமியாவில் கண்டுபிடிச்சது மாதிரிக்கு உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலையும் காணப்படுது. ஸோ இது மூலமாக வந்து இந்த 2 பகுதிகளிலுமே வணிகம் நடந்தது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் குஜராத்தில் லோத்தலில். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தானிய களஞ்சியம் எங்கே கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம், ஹரியானாவில் கிடைச்சது. அது மாதிரிக்க கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் எங்கே கிடைச்சதுன்னு கேட்டால் குஜராத்தில் லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துது. கப்பல் கட்டும் தளம் லோத்தல் இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றோட கரையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த லோத்தல் அப்படிங்கிற இடம். லோத்தல் அப்படிங்கிற இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து மொஹஞ்சதாரோவில் ஒரு தலைவரோட சிலையை பற்றி கொடுத்துருக்காங்க. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து நெற்றியில் ஒரு தலைப்பட்டியோட வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனோட காணப்பட்டது. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், நெற்றியில் ஒரு தலைப்பட்டி இருக்குது. அது வந்து வலது கை தெரியுதா அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் தலைமுடியும் தாடியும் ஒன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா 2 துளைகள் வந்து எதுக்காகனா தலையில் அணியப்படுற அணிகலனை வந்து காது வரைக்கும் இணைக்கிறதுக்காக ஏற்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இடது தோல் வந்து பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டிருக்கு. இது மாதிரி வடிவமைப்பு வந்து அந்த பகுதிகளில் உள்ள மக்களால் இன்னைக்கு வரைக்குமே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்கிறாங்க, இது மாதிரிக்கு வந்து பூ போட்ட இதை வந்து இப்போ வரைக்குமே பயன்படுத்துகிறாங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து தொழில்நுட்பம் பற்றி சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்குனாங்க. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? குஜராத் மாநிலத்தில். என்ன அளவுகோல், எந்த மெட்டீரியலை செஞ்சுருக்காங்க? தந்தத்தால் செஞ்சுருக்காங்க. எத்தனை மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து சிறிய அளவீடுகளில் இருக்குன்னா 1704 மில்லிமீட்டர் வரைக்கும் சிறிய அளவீடுகளை கொண்டு இருக்கு. எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம். குஜராத் மாநிலத்தில் 1704 மில்லிமீட்டர் வரைக்கும் சிறிய அளவீடுகள்.
அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்ல இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறிய பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாக்ஸ் பாருங்க. மனிதர்களால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் தான் செம்பு. அடுத்தது பார்க்கலாம். மோஹஞ்சதாரோல வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஃபோட்டோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே கிடைச்சிருக்கு? மொஹஞ்சதாரோல. என்ன வெண்கலத்தால் இந்த பெண் சிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. நடனமாது அப்படின்னு குறிப்பிடப்படுற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் என்ன சொன்னாருன்னா, முதல்ல வந்து இந்த சிலையை பார்த்தப்போ இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட உருவாக்க முறையை சார்ந்ததுன்னு சொல்லி நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி ஒரு உருவாக்கம் வந்து பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரைக்கும் தெரியலை. இது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு நினச்சேன். இந்த சிலைகள் வந்து அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஜான் மார்ஷல் வந்து இந்த சிலையை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்புறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து பண்டைய மக்களுக்கு வந்து கிரேக்க காலம் வரைக்குமே இது மாதிரிக்கெல்லாம் அந்த சிலைகளை வந்து உருவாக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஜான் மார்ஷல் சொல்லியிருக்காரு. எங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை இது. அடுத்ததாக பார்க்க போகிறது கேவிடி வளாகம் பற்றி பார்க்க போகிறோம். கேவிடினா கொட்கை, வஞ்சி, தொண்டி, இதை தான் வந்து சுருக்கி கேவிடின்னு சொல்கிறாங்க. இந்த வளாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாகிஸ்தானில் இன்றைக்கும் வந்து கொட்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர் இந்த பெயர்கள் கொண்ட இடங்கள் இருக்குது. கொட்கை, பூம்புகார் இது மாதிரி சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களோட பெயர்களோட கூடிய இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. சொல்கிறாங்க பாகிஸ்தானில் இன்றைக்கும் இந்த பெயர்கள் கொண்ட இடங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. கொட்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல் நகர் சொல்லிட்டு அங்கே வந்து பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா, பொருணை இந்த பெயர்கள்லாம் தமிழ் சொற்களை வந்து முழுமையாக பிரதிபலிக்குது. இப்போ ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவிரி, பொருன்ஸ், பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவிரிவாலா, பொருணை இதெல்லாம் வந்து தமிழ் சொல்லை வந்து முழுமையாக பிரதிபலிக்குது. இதுக்கான மேப் வந்து கொடுத்துருக்காங்க. மேப்பில் வந்து எந்தெந்த இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்கானிஸ்தானில் கொட்கை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பூம்பக்கார் இதில் இருக்குது. அடுத்தது பாகிஸ்தானில் வந்து அந்த தோன்றி, கொட்கை இந்த பிளேஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. காவிரிவாலா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகத்தோட மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பழங்கால எழுத்துக்களை படிக்கிறது மூலமாக அந்த கால நாகரிகத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி இன்னைக்கு வரைக்குமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. அதனால சிந்துவெளி மக்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது சான்றுகளை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடையை பற்றி கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி மக்களோட உடை பற்றி கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பருத்தி ஆடைகள் தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவங்களுக்கு நூற்கவும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக கம்பளி ஆடையை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பருத்தி ஆடை, கம்பளி ஆடையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நூல் நூற்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததா குடியிருப்புகள் வந்து தரை மட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருக்கு. சிந்துவெளி மக்கள் வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதற்காக தோன்றுது. ஏன்னா அவங்கள்ட்ட படை இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைச்சிருக்கு. அதனால அவங்க வந்து அமைதியாக தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க வந்து அவங்களோட மேம்பட்ட நிலையை அவங்களோட ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா அணிகலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஆண் பெண் 2 பேருமே ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள், காலணிகள் இதெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக தகவல் பேழை அதில் கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு இரும்போட பயன் பற்றி தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்போட பயன் பற்றி தெரியாது. சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்கிறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்கிறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஆங்கிலத்திலையும் பார்த்துக்கோங்க, கார்னலியன். இந்த கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க, சிவப்பு நிற மணிக்கற்கள். அடுத்ததாக வந்து அவர்களை நிர்வகித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
நகரக திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்களை வந்து நம்புறாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து இருந்திருக்காங்க, ஒரு அதிகார மையமா இருந்திருக்காங்க, அதனால தான் வந்து இதை மாதிரி திட்டமிடலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அடுத்ததா தொழில் பத்தி கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி மக்களோட முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியல. இருந்தாலும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, பானைகள் செய்கிறது, அணிகலன்கள் செய்கிறது, இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அங்கே வந்து வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அவங்களோட தொழிலாக இருந்திருக்கு. அவங்களுக்கு சக்கரத்தோட பயன் வந்து தெரிஞ்சிருக்கு. சிந்துவெளி மக்கள் முதன்மையான தொழில்னு எதுவும் சொல்லலை அவங்க. இருந்தால் கூட வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்கிறது இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வர்த்தகர்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கால்நடை வளர்ப்பும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சக்கரத்தோட பயன் வந்து தெரிஞ்சிருந்துச்சு. அடுத்தது பார்க்கலாம். மண்பாண்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. மண்பாண்டங்களை சக்கரங்கள் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து தீயிலிட்டு சுடப்பட்டிருக்கு. மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சு. அதில் வந்து கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செஞ்சாங்க. மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்தது, அதில் வந்து கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் வந்து விலங்குகளோட உருவங்களோட வடிவியல் வடிவமைப்புகளோட காணப்படுது. ஒன்றும் கிடையாது, அங்கே கிடைத்த பானை துண்டுகள் வந்து விலங்குகளோட உருவங்களோட காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து சமய நம்பிக்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி மக்களோட வழிபாடு மற்றும் அவங்களோட மத நடைமுறைகள் பற்றி அறியறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஸோ வழிபாடு மத நடைமுறைகள்லாம் எதுவுமே ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கல. அங்கே கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலமாக சிந்துவெளி மக்கள்கிட்ட தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. பெண் சிலைகள் நிறைய கிடைச்சிருக்கு, அதனால வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வழிபாடு தொடர்பாகவும் மத நடைமுறைகள் தொடர்பாகவும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அடுத்ததாக வந்து அவங்களோட கலை திறனை கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை, இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் வந்து மக்களோட விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காமிக்குது. அடுத்ததாக வந்து ஹரப்பா நாகரிகத்துக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த நாகரிகம் வந்து காணாமல் போணுச்சு அப்படிங்கிறதுக்காக விளக்கம் கொடுத்துருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன் 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்குச்சு. அதற்கு வந்து இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிகிறது, தொற்று நோய் தாக்குதல், இந்த காரணங்களால் ஹரப்பா நாகரிகம் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. படையெடுத்திருக்கலாம், இல்லை இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கலாம், இல்லை வந்து காலநிலை மாற்றங்கள் வந்திருக்கலாம், இல்லை வந்து காடு அழிஞ்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தொற்று நோய் வந்து எல்லாரையும் அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் கொடுத்துருக்காங்க. உலகத்தோட மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டதுன்னா அது வந்து சிந்துவெளி நாகரிகம் தான். உலகத்தோட முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து இருந்திருக்கு. மேம்பட்ட சுகாதாரம், வடிகால் அமைப்பு இதெல்லாம் இருந்திருக்கு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் சுமேரியர்கள். அடுத்தது பார்க்கலாம். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பு வந்து தேர்ந்தெடுத்திருக்கு. அடுத்தது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை அப்படிங்கிற தலைப்பில் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கார்பனோட கதிரியக்க ஐசோடாப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை அறியும் முறை தான் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என அழைக்கப்படுகிறது. கார்பன் 14 இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு பொருளோட வயதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து கதிரியக்க கார்பன் முறைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்க்கலாம். உலகம் அந்நாளில் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க.
பொது ஆண்டுக்கு முன் 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. அதோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. யாரால? குஃபு மன்னன். எப்போ? பொது ஆண்டுக்கு முன் 2500 சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. ஒவ்வொன்றுமே 15 டன் எடையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே 15 டன் எடையுடையது கிசே பிரமிடு. அடுத்தது பார்க்கலாம். மெசபடோமியால ஊர் நம்மு அப்படிங்கிற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகரெட். என்ன சொல்றாங்க? மெசபடோமியா அப்படிங்கிற ஊர்ல வந்து ஊர் நம்மு அப்படிங்கிற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகரெட். இப்போ எந்த சந்திர கடவுள் கட்டியிருக்காங்க? சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு அந்த கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகரெட். அதுக்கான ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். அபு சிம்பல் அப்படிங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸ் இவங்களால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். அபு சிம்பல் அப்படிங்கிற ஒரு இடம் யார் கட்டினது? 2ஆம் ராமசஸ். இது வந்து இரட்டை கோயில்கள் உள்ள இடம். அடுத்ததாக வந்து மீள் பார்வை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்து எல்லாமே பார்க்கலாம். எப்பொழுது வந்து மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தோட தொடக்கமாக குறிக்கப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் வந்து முக்கிய பங்காற்றுனுச்சு. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்துச்சு. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கு. மோஞ்சதராவில் காணப்படுகின்ற பெருங்குளம் தான் உலகத்தோட முதல்ல கட்டப்பட்ட ஒரு பொதுக்குளம். அடுத்ததான் நாகரிகத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேற்கில் வந்து பலுச்சிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரை இருந்திருக்கு. மேற்கில் வந்து பலுச்சிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரைக்கும் இருந்திருக்கு. கிழக்கில் வந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்திருக்கு. மேற்கில் வந்து பலுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை. அடுத்தது கிழக்கில் வந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்திருக்கு. அடுத்ததாக வந்து வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கு. தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் இருந்திருக்கு. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து மகாராஷ்டிரா. திரும்ப சொல்கிறேன். மேற்கில் வந்து பலுச்சிஸ்தானில் மக்ரான் கடற்கரை வரைக்கும் இருந்திருக்கு. கிழக்கில் வந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்திருக்கு. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கு. தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் இருந்திருக்கு. இதோட வந்து இந்த பாடம் முடியுது. உங்களுக்கு இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.